இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ தான் நீங்கள் முத நம்ம ஃப்ரம் கோவை சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நாம் கல்யாண விருந்துகளில் பரிமாறுற மா இஞ்சி தொக்கு எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். 1/4 கிலோ மா இஞ்சி எடுத்திருக்கேன். இது பார்க்க அப்படியே இஞ்சி மாதிரி இருந்தாலும் இதோட மனம் அப்படியே மாங்காய் மணத்தை போலவே இருக்கும். இதை நல்லா கழுவிட்டு தோலெல்லாம் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நம்ம துருவி கூட இந்த தொக்கு செய்யலாம். நான் இன்றைக்கி அரைச்சி தான் செய்ய போகிறேன். இந்த இஞ்சி கூட ஒரு 5 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகா, 10 சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த தொக்குக்கு ஒரு 50 கிராம் புளியை நம்ம ஊற வச்சிடலாம். மா இஞ்சி நல்லா தோல் சீவி எல்லாம் கட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு வெங்காயத்தை எல்லாத்தையும் இது மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக வேணால் இது மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு அடிக்கனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 100 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த தொக்கு நல்லெண்ணெயில் செய்யுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா வெடிச்சோடனே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயமும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பேஸ்ட்டு இதோட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா இஞ்சி பேஸ்ட்டையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் கிளறி விட்டுறலாம். இப்போ அடுத்ததாக இதுக்கு காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1/4 கிலோ இஞ்சி எடுத்திருக்கேன். அந்த இஞ்சிக்கு இந்த 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் கரெக்டாக இருக்கும். ஒரு பச்சை மிளகா வேறு நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம், அதனால் கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் இன்னும் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரையை நல்லா அதே புளி தண்ணியில் கழுவி அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த தொக்கு நல்லா சுண்டி வர கரெக்டாக 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். நம்ம நிறைய எண்ணெய் விட்டுருக்கோம். இது கொதிக்கையில் எல்லா எண்ணெயும் நல்லா வெளியில் தெரிக்கும். அதனால் இதுக்கு ஒரு மூடி போட்டு அடுப்பை மீடியமாக வச்சுட்டு அப்பப்போ இடையில கிளறி விடுங்க. இந்த தொக்கு எல்லா கலவை சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் தொட்டுக்கும் ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ தொக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இதுக்கு ஒரு மூடி போட்டுட்டு இடையில அப்பப்போ கிளறி விட்டு 5 நிமிஷம் கழித்து இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இடையில நிறையா வாட்டி நான் கிளறி விட்டேன். பச்சை வாசம் போய் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. கொஞ்சம் கூடுதல் சுவைக்காக கொஞ்சமாக மண்டை வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த மண்டை வெல்லம் இந்த தொக்கோட நல்லா கலக்கிறதுக்காக 1 நிமிஷம் திரும்ப மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். இந்த தொக்கு நல்லா ரெடியான உடனே நல்லா ஆறின உடனே மூடி வைங்க. உடனே மூடி போட்டிங்கன்னா வேர்த்து தண்ணி நிறைய உள்ளே போய் சீக்கிரமே கெட்டு போயிடும். இந்த தொக்கை நீங்கள் வெளியில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 1 வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இதே ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா 20 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் வெளியே நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இதுதான் கரெக்டான பதம். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான மா இஞ்சி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரம் கோவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப ஒரு நல்ல ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய் பாய், டேக் கேர்.